பிள்ளைகளே, இன்றைக்கும் பலருக்குள்ளே தங்கள் வாழ்க்கையில் ஐயா சிறைப்பட்டு போன நிலை, துயர காலங்கள், கஷ்டங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடாத நிலை, வேதனைக்கு மேல் வேதனை, சஞ்சலம், தவிப்பு, துயரங்கள் தாங்க முடியல. அது வேற. சொப்பனத்தை கேட்டா, பேசுற வார்த்தையை கேட்டா, 4 பேர் சொல்றதை கேட்டாச்சுன்னா இன்னும் திகைச்சு போய் கலங்கி போய் வாழ்க்கையில நம்பிக்கையற்று போய் இருக்கிறீர்கள். மூத்த சகோதரராக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை காண்கிற தெய்வம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். துக்கித்து போய் இருக்கிறோம், என்ன நடக்குமோ கலக்கமடைந்திருக்கிற நேரத்தில் யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்கிறான், சொப்பனத்தின் அர்த்தம் தானே, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்கிறேன், நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் துயரப்படாதிருங்கள். இதோ கர்த்தருடைய சமயம் வந்து விட்டது. இன்னும் 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஐயா, என்ன சமயம்? கலக்கமடைந்திருக்கிற நேரத்தில், நொந்து போயிருக்கிற நேரத்தில், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பானமாத்திரக்காரனுக்கும் சுயம்பாவிக்கும் தன்னுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. ஆமா, ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உயர்த்தப்படுவீர்கள், நிலைநிறுத்தப்படுவீர்கள். நிச்சயமாய் இது சம்பவிக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் சொன்ன சொப்பனத்தின் அர்த்தத்தின்படியே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அறிவித்தது போல உயர்த்தப்பட்டார்கள், நிலை நிறுத்தப்பட்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரித்திரத்தெல்லாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கலக்க முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறோம், கஷ்ட முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறோம். பல துக்கங்கள், நமக்கு அலட்டுண்டாக்குகிற பல சகோதரர்கள், உலகம் நம்மை ஒவ்வொரு நாளும் அணு அணுவாய் சித்திரவதை செய்கிறது, துயரப்படுத்துகிறது, இருதயத்தை தேற்றுகிறதாய் ஆற்றுகிறதாய் சிலது புறப்படுமே என்று நாவின் பிரதியுத்தரத்திற்காய் காத்திருக்கிறோம். ஆகல வரல எதிர்பார்க்கிறோம், விரக்தி அடைகிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் இந்த ஆராதனையிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், கலக்கமடைந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நோவடைந்திருக்கிற ஆத்துமாவே, இன்னைக்கு சஞ்சலமடைந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இனி உனக்கு கலக்கம் இல்லை, உனக்கு வேதனை இல்லை, உனக்கு சஞ்சலங்கள் இல்லை, நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறார், உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், கர்த்தர் உன்னை கனம் பண்ண போகிறார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பரியாச உதடுகளுக்கு முன்னே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் உன்னை கனம் பண்ணி, ஜாதிகளுக்கு முன் தேவன் நம்மை நிலை நிறுத்துவார், நிலை நிறுத்துவார், நிலை நிறுத்துவார். மீண்டும் இழந்து போன நன்மையை கர்த்தர் திருப்பி நமக்கு தருவார். இழந்து போன மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கனத்தை கர்த்தர் உங்களுக்கு கருளுவார். கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவர்